எரேமியா அதிகாரம் 29 வசனம் 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கென்றும் நம் பிள்ளைகளுக்கென்றும் பல திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். அது நம் ஒவ்வொருவருக்கும் தீமையான காரியங்களை செய்வதற்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையானதை செய்வார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருந்தால் ஏற்ற காலத்தில் நம்மையும் நம் பிள்ளைகளையும் உயர்த்துவார். நம் குடும்பங்களில் அவருடைய சமாதானம் நதியைப் போல் பாயும். நம் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் நம் வீடுகளில் சுகத்தையும் கட்டளையிடுவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஏசாயா 60:22 பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர் கட்டளைகளையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். நம் இருதயம் அவருக்கு பிரீதியாய் இருக்க வேண்டும். தேவையில்லாத எல்லா அசுத்தங்களையும் நம் இருதயத்திலிருந்து தூக்கி போட வேண்டும். அவர் முன்னிலையில் நம் பார்வையில் பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், சிந்தையில் பரிசுத்தம், அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அப்போது அவர் நம்மை குறித்து வகுத்து வைத்திருக்கிற அந்த சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்களை நிறைவேற்றி நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து நீர் எங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து